Hi friends, welcome to No Entry channel. இன்னைக்கு நம்ம No Entry channelல நம்ம வீட்டு யூஸ் பண்ற பொன்னியரிசியை வச்சு தான் பாத்தீங்கன்னா பிரியாணி செய்ய போறோம். பாருங்க சூப்பரா வந்திருக்கு. என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் பாத்துருவோம். நான் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ அரிசி எடுத்துர்க்கேன், நார்மல் பொன்னியரிசி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour தண்ணியில போட்டு நல்லா அலசி ஊற வச்சிருவோம். பாருங்க தண்ணி ஊத்தியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா 1/2 hour அப்புறம் சிக்கனை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் 1 kg சிக்கனை. நெக்ஸ்ட் 4 வெங்காயம், 4 தக்காளி, 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி புதினா வந்து பாத்தீங்கன்னா கால் கட்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் பட்டை, 4 ஏலக்காய், 4 ஜாதி பத்திரி, 4 கிராம்பு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தனி மிளகாத்துல கொஞ்சம், பிரியாணி மசாலா கொஞ்சம், சிக்கன் மசாலா கொஞ்சம். சிக்கன் மசாலா போட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு 200 ml தயிர் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க தாளிச்சு விட்டுருவோம். போட்டு உள்ள நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிவிடுவோம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். நெக்ஸ்ட் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துருங்க இதோட. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கொழிஞ்சு வரும். பாருங்கள் நல்லா இப்போ ஒரு கிண்டு எடுத்துருவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் ப்ரௌன் கலர் வந்துருச்சு வெங்காயம் ஓரளவுக்கு. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணி சேர்த்துருவோம். தக்காளி சேர்த்தாச்சு. இது வந்து கொத்தமல்லி புதினா சேர்த்துருவோம். அப்படியே இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி நம்ம அந்த தயிர் வந்து ஆட் பண்ணி சேர்த்து விட்டுருவோம். இப்போ நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா பிரிஞ்சு நல்லா மசாலா வந்து அது கூட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். இது சிக்கன் மசாலா போட்டால் சூப்பராகவே இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து மேக்ஸிமம் பிரியாணி மசாலா அதிகமாக சேர்ப்போம். இந்த சாப்பாடு செய்யும்போது சிக்கன் மசாலா, குழம்பு போகிற சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா அலசி ஆட் பண்ணிவிடுவோம். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மீடியம் துண்டாக எடுத்துக்கோங்க. இதுவும் ஒரு கலர் இது பண்ணிவிடுங்க. ரொம்பவும் கண்டி போட்டு கிண்டாதீங்க, கறி வந்து உடஞ்சிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு அரிசி எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணி தண்ணி ஊற்றுங்க. டபுளாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிடுவோம் சேர்த்து குடிக்கும்போது. ஒரு கிளறி உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. எப்பவுமே உப்பும் சரி காரமும் சரி கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணும். இப்போ குக்கர் விசில் போட்டு மூடிடுவோம். வந்து பார்த்தீங்கன்னா 2 விசில் விட்டுருக்கேன் இதுக்கு. பாருங்கள் ரைஸும் சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நம்ம நார்மல்னா நீங்கள் அந்த பாஸ்மதி சாப்பிடும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. பட் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலு. மசாலா வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க, நார்மலாக செய்கிறதோட கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள் என் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வீடியோ வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.